அருமை சொந்தங்களே, இது ஒரே ஒரு காரணம் போதும். எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும், எதற்காக திமுகவுக்கு திரும்ப தமிழகத்துல ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க கூடாதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஒன்றே ஒன்று மட்டும் போதும். பெண்களை பாதுகாக்க முடியல, குழந்தைகளை பாதுகாக்க முடியல, சட்டம் ஒழுங்கை கொடுக்க முடியல, உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியல. இந்த ஒரே ஒரு காரணம் போதும். அடுத்து வளர்ச்சி. அம்மா, தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது வளர்ச்சி அல்ல, வீக்கம். அண்ணன் சொன்னார்கள், அண்ணன் அவர்கள் இதற்கு முன்பு தொழில்துறை அமைச்சராக இருந்த பொழுது 6 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி ஆலங்குளத்தினுடைய டான்சம் தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனத்தை அந்த நேரத்தில் புதுப்பித்து அடுத்த கட்டத்தில் எடுத்துட்டு போனாங்க. ஆனா இந்த மாவட்டத்திற்கு 2 அமைச்சர், தமிழகத்தில் எங்கேயுமே ஒரு மாவட்டத்திற்கு 2 அமைச்சர் நம்ம பார்க்கணும். பொறுப்பு அமைச்சர், உள்ளூர் இருக்கக்கூடிய அமைச்சர், 2 அமைச்சர் சேர்ந்து 2022 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அண்ணன் தங்கம் தென்னரசு, அண்ணன் KKSSR 2 பேரும் சேர்ந்து ஆலங்குளத்தினுடைய சிமெண்ட் ஆலையை நவீனப்படுத்துவதற்காக 40 கோடி ரூபாய்க்கு அடிக்கல் நாட்டினார். இன்னும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல, 3 ஆண்டு முடிந்து விட்டது. ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத ஒரு அரசு பேருக்கு மட்டும்தான் அடிக்கல் நாட்டு விழா. அதையும் செயல்படுத்த போவது நம்முடைய அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். மே 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய அன்பையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, நாம் இன்னொரு விஷயத்தையும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய பாட்டாளிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள், எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழகத்துல ஒரு கட்சி அடிமை கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நீங்க புரிஞ்சு 12 ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சியில் இல்ல, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியில் இல்ல, இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தேய்ந்து போய்விட்டது. எந்த மாநிலத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கல. எப்படி 2011 தேர்தல் பங்கீடு நடத்தப்பட்ட பொழுது 2வது மாடியில தேர்தல் பங்கீடு, முதல் மாடியில CBI ரைடு என்று சொல்லி அன்று காங்கிரஸ் கட்சி 63 இடத்துல நின்னாங்க, 63 இடத்துல. இந்த முறை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு சீட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூடிய எல்லா கட்சிகளுக்கும் சீட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒன்றுக்கும் உதவாத காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் சீட்டு ஏறப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? யார் யாருக்கு அடிமை என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே ஒரு அடிமை கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை மனப்பூர்வமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்களே, காங்கிரஸ் நமக்கு எங்கேயும் வேண்டும். பக்கத்து தொகுதி, பக்கத்து மாவட்டத்துல எங்கே காங்கிரஸ் இருந்தாலும் கூட நம்ம நிராகரிக்கிறோம். காங்கிரஸோடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், வளர்ச்சிக்கு எதிரான திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க நிராகரிக்கிறீங்க. தாய்மார்களே, ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு மாதமும் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார். 1000 ரூபாய் ஒரு மாசம் முதல் அக்கௌண்ட் கொடுக்கும். முதல் 28 மாசம் உங்களுக்கு கொடுக்கல. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் சண்டை போட்டாங்க. என்னன்னே 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, 28 மாசம் ஆச்சு இன்னும் கொடுக்கல. அப்ப நம்முடைய நிதியமைச்சராக PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருந்தாங்க. அப்ப PTஆர் சொன்னாரு, சொன்னோம் ஆனா எப்பன்னு சொன்னோமா, வடிவேல் பேசுற மாதிரி பேசுறீங்க. முதல் நாள் முதல் மாதம் கொடுப்பதாக சொல்லியிருக்கேன், ஒருத்தர் கொடுக்கல. 28 மாசம் கொடுக்காம 29 மாசத்துல கொடுத்திருக்காங்க. 32 மாசம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 32,000. பொங்கலுக்கு 5,000, 2 சேர்த்துனா 37,000. ஆமா, 37,000 இந்த 5 ஆண்டுகள்ல 1825 நாள் கணக்கு போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபாய். 20 ரூபாய் நம்முடைய தாய்மார்களுக்கு ஒரு நாளைக்கு திமுக கொடுத்திருக்கிறாங்க. கடன் யோசிச்சு பாருங்க. 2021 ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் கடன், இன்னைக்கு 4,80,000 ரூபாய் கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,70,000 ரூபாய் கடனை ஏற்றிருக்காங்க. அது 1825 நாள் 5 வருஷத்துக்கு கணக்கு கொடுங்க. ஒரு நாளைக்கு உங்கள் ரேஷன் அட்டையின் மீது 150 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. 150 ரூபாய் கடன் கொடுத்தது 20 ரூபாய். அப்ப உங்ககிட்ட இருந்து 130 ரூபாய் அடக்க எடுத்திருக்கிறாங்க. இது பேரு தான் கருணாநிதி தனம். கருணாநிதி தனம் கேட்டீங்கன்னா இதுதான். 20 ரூபாய் கொடுத்து 150 ரூபாய் எடுத்து மொத்தமாக 130 ரூபாய் உங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த மாடலின் பேர் தான் திராவிட மாடல் அரசு. அருமை சொந்தங்களே, நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் கள்ளச்சாராய புழக்கம் அதிகமாக இருக்கிறது. விழுப்புரம் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 67 பேர், இன்னொரு முறை 21 பேர். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வருமானத்தை பாருங்க தாய்மார்களே, 2,24,000 கோடி
5 ஆண்டுகள்ல டாஸ்மார்க் வந்திருக்கக்கூடிய வருமானம் 2,24,000 கோடி 5 ஆண்டுகள் டாஸ்மார்க் வருமானம். சராசரியாக வருஷத்துக்கு 50,000 கோடி டாஸ்மார்க் மூலமாக பணம் வருது. தாய்மார்களே, இதை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. தாய்மார்களே, சட்டம் ஒழுங்கு செஞ்சுங்க. தாய்மார்களே, பெரியோர்களே, மது ஆலைகள் அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கு. வளர்ச்சி இல்ல, வீக்கம் மட்டும்தான். ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆட்சி கட்டளை தொடர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த காரணத்திற்கும் கூட நீங்க திமுகவும் ஓட்டு போடுவாங்க. நீங்க மறந்திருப்பீங்க, ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். தாய்மார்கள் தப்பா நினைச்சு கூடாது. 2022 பிப்ரவரி மாசம் விருதுநகர் மாவட்டத்துல இருக்கங்குடி கிராமத்துல ஒரு 16 வயசு பொண்ண ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு துன்புறுத்தி ஒரு திமுக ஊராட்சி தலைவருடைய மகன் கைது செய்யப்பட்டார் என்பதை நீங்கள் மறந்து விடாது. பாதி தப்பு பண்றது திமுக பொறுப்பில் இருக்கிறவங்க தான் தப்பு பண்றாங்க. அதே போல அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதனால அந்த பெண்ணினுடைய தாய் விருதுநகர் கலெக்டர் ஆபீஸ் வெளியே பெட்ரோல் கேன் எடுத்துட்டு போய் தீக்குளிப்பதற்கான முயற்சி எடுத்தார்கள். அதையும் நீங்கள் நடந்துவிடக் கூடாது. அருமை சொந்தங்களே, அதே 2022 மார்ச் மாதம் வீடியோ காட்டி 8 மாதமாக கூட்டு பாலியல் பலாத்காரம் விருதுநகர் மாவட்டத்தினுடைய திமுக இளைஞர் நிர்வாகிகள் ஜுனைத் இதெல்லாம் இந்த ஒரு மாவட்டத்துல தமிழகத்தையே உலுக்கிய 2 சம்பவங்கள் இந்த மாவட்டத்தில் நடந்திருக்கு. தமிழகம் முழுவதும் குற்றங்கள் அதிகமாயிருக்கு. நம்முடைய மாவட்டத்தில் நெஞ்சை உழுக்கும் அளவுக்கு குற்றங்கள் நடந்திருக்கு. அதுல முக்கிய குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதுல முக்கிய குற்றவாளிகள். அருமை சொந்தங்களே, உங்களிடம் கேட்பதெல்லாம் மத்தியில மோடி ஐயா, மாநிலத்தில் எடப்பாடி ஐயா, இருவரும் இணைந்து ஐயா 2 கையில சேர்த்து தட்டினா தான் சத்தமே வருது ஐயா, ஒரு கையில சத்தம் வராது. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்தால் மட்டும்தான் வளர்ச்சி நிச்சயம். அதுவும் குறிப்பாக சாத்தூருக்கெல்லாம் பாருங்க, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க வந்தோடனே செம்பவள்ளி அணைய சரி பண்ணிடுவோம். அதெல்லாம் 250 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அணை, சிவகிரி மகாராஜா காலத்திலிருந்து போடப்பட்ட ஒப்பந்தம். அதை கூட செய்ய முடியும். 3 முறை கேரளாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போயிருக்கிறாரு. ஒரு முறை கூட செம்பவள்ளி அணையை பற்றி பேசல. ஆனா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில செம்பவள்ளி அணையை சரி செய்யும். இன்னைக்கு சாத்தூர்ல சில பகுதிகள் வறட்சி பகுதியாக இருக்கு, தண்ணீர் குறைவாக இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயத்திற்கு எந்த முன்னுரிமையும் கொடுக்கவில்லை என்பதை நான் கொடுக்கவில்லை. போன ஆண்டு விவசாயத்தினுடைய வளர்ச்சி தமிழகத்துல வெறும் 3 விழுக்காடு மட்டும்தான். அதற்கு முன்னாடி நெகட்டிவ் குரோத், அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் குரோத். அதனால ஒரு விவசாயி, விவசாயம் தெரிந்தவர், நீர் மராமத்து பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும் பொழுது சாத்தூர் முன்னேறும், விவசாயம் முன்னேறும் என்கின்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. பலமுறை சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கிட்ட எப்ப வேண்டுமானாலும் தொலைபேசி பேசி மூலமாக அழைத்து பேசக்கூடிய ஒரு தலைவர். இது போன்ற ஒரு மனிதர் உங்களுடைய மக்கள் சேவகனாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் புதுடெல்லியிலிருந்து சென்னை கோட்டை வரை பேசி அதை தீர்த்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க ஜெயிக்க வச்சுட்டீங்க. ஆனா பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்க ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற